சூப்பரா குட்டி பசங்க சூப்பரா பாட்டு பண்ணாங்க. ஆமா, அடுத்து நம்ம சபையில உள்ள சிஸ்டர்ஸ், நம்ம சகோதரிகள் எல்லாரும், ஆமா, எல்லாரும், நம்ம அம்மாமார்கள், அப்புறம் பெரியம்மா, பாட்டிகள், ஒரு 5-6 பாட்டிகள் கூட இருக்காங்க. அவங்களாம் கூட இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பாட வராங்க. உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி எல்லாரும் கிளாப் பண்ணி அவங்க என்கேஜ் பண்ணிடலாம்.
ஓகே சரி தினேஷ். சரி அடுத்து டான்ஸ் கிளாசிக்கல் பார்த்தாச்சு, வெஸ்டர்ன் பார்த்தாச்சு, ஃப்ளோக் டான்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, ஏன் பாட்டு கூட கேட்டாச்சு. ஆமா ஆமா. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆடியன்ஸ்ட்ட கேட்க போறோம். என்ன கேட்க போறீங்க? இதுல எந்த ப்ரோகிராம் நல்லா இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட ஒரு சஜஷன். நல்ல வேளை நாம அப்படியே உள்ள போய் கேட்டு வந்துறலாம். கிறிஸ்மஸ்ல கேக் கேட்க போறீங்களான்னு நினைச்சிட்டேன். கேக்கா? அது பின்னாடி இருக்குது. இது அடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள போய் அப்படியே யார்ட்டையாவது கேட்டு வந்துறலாம் எந்த ப்ரோகிராம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு. கேட்கலாமா? ரெடியா? இல்ல யாருன்னா ஒரு சில பேர் தூங்குற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உள்ள போய் யாரு தூங்குறாங்களோ அவங்க எழுப்பி விட்டு வந்துடலாம்னு பார்த்தேன். என்ன ப்ரோகிராம் பிடிச்சிருந்துச்சு ஃபீட்பேக் கேட்க போறீங்க? ஆமா ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு gift எதுவும் உண்டா? gift எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, ஆனா நமக்கு தர மாட்டாங்க. சரி ரைட் ஓகே. வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க நம்மள. சரி அடுத்து நம்ம ப்ரோகிராமுக்கு போயிடலாம். இல்ல மெயின் ப்ரோகிராம் என்னன்னா ரெண்டு ஜோக் பாக்கி இருக்கு. ரெண்டு ஜோக் ஓபன் இருக்கு. ரெண்டு ஜோக்கா? ஒரு தண்டவாளம் ப்ரோகிராம்ல கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னுங்கப்பா, இவர் கடி தாங்க முடியல கொஞ்சம். சரி சொல்லு என்ன பண்றது? ரயில்வே தண்டவாளம் தெரியுமா? ரயில்வே தண்டவாளம். ஆமா. ட்ரெயின் செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ட்ரெயின்னா ஃபாஸ்டா போவா? சரி ஓகே ஃபாஸ்டா போச்சு. அது பின்னாடி நாயும் ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. ஏன் நாயும் ஃபாஸ்டா போச்சு? அது பேக்லயே ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. கிறிஸ்டோபர் நம்ம மைக் எடுப்பாரு இப்ப. சரி ஓகே நீங்களே சொல்லிடுங்க. அவர் சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி போனா செத்துருமா, அதனால பின்னாடியே போகுது. நான் சட்டையெல்லாம் கட்டி போட்டு வெளில போயிடுவோம் பாத்துங்க. என்னங்க இது ரொம்ப கடிக்கிறீங்களா நீங்க? நாய் சாவதோ இல்லையா அவங்க செத்துருவாங்க போல. சரி இன்னொரு ஜோக் இருக்கு, நீங்க அதையும் சொல்லிடுங்க. கொஞ்சம் ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. ஹைபோதெட்டிக்கல் ஓகே. என்னன்னா ஒரு ஜெயில்ல தப்பு பண்ணவங்க எல்லாம் ஜெயில்ல தான போடுவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. ஃபார்ம் ஹவுஸ்ல போட மாட்டாங்க. ஆமா அப்பப்ப எங்க வீட்ல கூட போடுவாங்க ஜெயில்ல. ஆமா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் போலீஸ்காரனுமே ஜெயில்ல தான் இருக்கு. ஆமா ஜெயில்ல தான் இருப்பா, வேற வழி இல்ல, அவங்க வேலையா அது சம்பந்தப்பட்டமான क्वेश्चन. அப்படியா? சரி கேளுங்க. ஒரு எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள செக் பண்ணி உன் பேர் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளா அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. சரி ஓகே. கடைசியா வரவன மட்டும் தலையில எண்ணெய் தடவி நீ மட்டும் போப்பான்றாங்க. ஏன் எண்ணெய் தடவி அனுப்ப? எல்லாரும் நார்மலா அனுப்பிச்சாங்க, ஒருத்தனை மட்டும் தலையில எண்ணெய் தடவி அனுப்பிச்சு விட்டாங்க. எப்போதும் போல நானும் தெரியலன்னு தான் சொல்ல போறேன். அங்க யார்கிட்டயா கேட்டு போமா? யாருக்கா தெரியுமா? தெரியுமா? கேளுங்க யாருக்காவது தெரியுமா? அடிச்சிட கூடாது, யாரும் கோவப்பட்டு செருப்பு கிருப்புன்னு வந்துட கூடாது. சரியா? இல்ல அவங்க எல்லாம் முறைக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அடிச்சு வெளிய வைத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தலையில தடவி அனுப்பிச்சானா அவன் ஆயில் தண்டனையா, அதனால எண்ணெய் தடவி நான் இறங்கி போயிடுறேன் நானு. சரி முடியல. அப்போ இன்னொரு क्वेश्चन இருக்கு. இல்ல வேண்டாம் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம டேரக்டா ப்ரோகிராம் போய்டுவோம். ஓகே ஒரே ஒரு கை தட்டிடலாமா? நீங்க சிரிச்சீங்கன்னா நம்ம ப்ரோகிராம் போணுங்கிறத வேகமா கை தட்டுறாங்க, அதனால போய்டுவோம். இன்னொரு டைம் கை கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர் थैंक यू ஐயா முத்துப்பாண்டி எப்படி இருக்க? என்னப்பா எப்படி இருக்க? சும்மா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன வாட்ச் புதுசா இருக்கு, எவ்வளவு வாங்கின? வாட்ச் என்ன வாட்ச் ஒரு 3 லட்சம். 3 லட்சம் ஐயா? இந்த ரோலக்ஸ்னாங்கய்யா நியூ எடிஷனா 25 லட்சம். இதான் வாங்கிட்டு வந்தேன். இது 25 லட்சம். அது நேற்று விலகட்டம் கே மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு 3. 25 லட்சம் சொல்லிக்கிறீங்க? கே மார்க்கெட்ல நான் நேற்று போனா கே மார்க்கெட்டுக்கு 10 ரூபாய்க்கு 3. 25 லட்சம் நியூ எடிஷன். அது சரி, அதான் இது கொஞ்சம் இதா இருக்கு. அப்படியா? சரி இந்த ஊர்ல ஏதோ வீடு வாங்குறேன்னு சொன்னா வாங்கிட்டியா? வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். 3 தட்டு கட்டி முடிஞ்சிப்பேன். என்ன 3 தட்டா? 3 தட்டு. தட்டை வச்சு சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, வீடு கட்டுறேன். யோ நான் வீட்டை சொல்றேன்யா. வீட்டை சொல்றியா? நான் இந்த பக்கம் வந்தேனப்பா, இந்த புச்சிகாலி ஃபிளாட் விற்கிறேன்டாங்க, அதான் 2 ஃபிளாட்டை வாங்கி போடுவோன்னு வந்துட்டு போனேன். அது சரி சரி, நம்ம கிடைக்கிற காசுக்கு என்ன செய்யலாம், எல்லாம் செஞ்சு முடிக்கணும். நம்ம தானே காசு. ஒரு விஷயமாயா, காசு ஒரு தூசியா. துபாயே வாங்கிடலாம். நம்ம தெரிஞ்சவரை ஒரு டார்கெட் வச்சிருக்க வேண்டியிருக்கு. பாப்போம். சரி ஓகே, நம்ம பாப்போம் வா. சரி பாப்போம்பா. அவ்வா 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 மாப்பிள்ள எப்படியா பார்த்து போங்கடா, பல்ல இருக்குடா. ஒரு மாமா வரங்க நம்ம மரியாதை இருக்கா? எப்படி போறான்? டேய் பல்ல இருக்குடா, உளுந்துடாங்கடா, பார்த்து போங்கடா. போன எல்லாம் திரும்பி பாப்போம். ஆஹா உளுந்துட்டாயடா, 2 பாடி நீ கன்ஃபார்ம்டா. டேய் என்னடா பண்றீங்க உள்ள? அடா பாவிகளா, உளுந்து தின்னலடா, போனேடா நோண்டிட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்குடா அடிமையா இருப்பீங்க? டேய் மாப்பிள்ளைகளா எந்திரிங்கடா, வாங்கடா, எந்திரி, கையை கொடுங்கடா, வாங்கடா. இந்த காலத்துல இப்படி இருக்கீங்களா அடிமையா போனுக்கு? என்னால சாப்பிடாம தூங்காம கூட இருக்க முடியும், ஆனா கேம் விளையாடாம என்னால இருக்க முடியல. நீங்க மட்டுமாடா அப்படி இருக்கீங்க? இந்த காலத்துல பிள்ளைங்க கூட பார்த்தா போனை பார்த்தாதான் சாப்பிடுதுங்க. நிறைய வீட்டுல புருஷன் முன்னாடி சண்டே வரல, ஏன்னு தெரியுமா? தெரியல மாமா, என்னாச்சு?
பேசினா தானே சண்டை வரும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடில் உட்காந்து ஃபோனை யூஸ் பண்ணால் எப்படி சண்டை வரும்? அப்படி தான் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வாழ்க்கை. பெரிய மனுஷன் ஆகுங்கடா. இன்னும் ஃபோனில் எவ்வளவோ இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா ஒன்று சொல்லித்தரேன். இந்த கிராமம் அந்த கிராமம் ஏகப்பட்ட கிராமம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா அப்படியே பாருங்கள், சொல்லித்தரேன். வாங்க போகலாம். மாமா இதெல்லாம் பார்க்கறது தப்பு இல்லையா? அதெல்லாம் பாடா பார்த்துக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாதாரண பாடா. சரி அப்ப எனக்கு கொஞ்சம் ஏற்றி கொடு. என்ன பண்றா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறோம் மாமா. எப்படி இருக்கிறா? இப்படி இருக்கிறோம் மாமா. அப்படியே போயிட்டு இருக்கு. ஏதோ வேலை போயிட்டு வந்து ஒன்றும் முடியல மாமா. இதெல்லாம் ஒரு வேலையா? அந்த நாட்டு நடப்புல பார்த்துட்டு ஒன்றும் வருமானம் இல்லையா? என்ன மாமா சொல்றா? நம்மள்ட்ட ஒரு லைஃப் லாங் செட்டில்மெண்ட் ஒரு வேலை ஒன்று இருக்கு. லைஃப் லாங் செட்டில்மெண்ட் வேலை? ஆமா. அப்படி என்ன மாமா இது? ஒரு வேலை ஒன்று இருக்கு. எல்லாம் நீங்க சுத்தப்பட்டு வரீங்களான்னு தெரியலையே. வறுமையில எவ்வளோ சொல்லுண்ணே, நாங்கள் எல்லாமே பண்ணிடுறோம்ண்ணே. அப்படிங்கிறீங்க? ஆமாண்ணே. ஒரு வேலை ஒன்று இருக்கு. எப்படி என்னென்ன வேலை சொல்லுண்ணே? ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்கு. ஏடிஎம்மா? ஆமா. என்னண்ணே அது பெரிய செக்யூரிட்டிவான ஏரியாவாச்சுண்ணே. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒரு கட்டிங் சரக்கு கொடுத்தா செக்யூரிட்டி ஃப்ளாட் ஆகிடுவான். அப்படியே தட்டி தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? பண்ணிடுவோம். ஏன்னா அப்படியே பார்த்துட்டு செக்யூரிட்டி செஞ்சுட்டு வரணும். போலீஸ் அதிகமாக இருக்குமாண்ணே. இதெல்லாம் பார்த்துக்கலாம்யா. இதெல்லாம் லைஃப்ல செட்டில் ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணி தான் செட்டில் ஆக முடியும். நான் நிக்கிறேன். வாமே பண்ணுவோம். ஏன் அப்படி பைப்படுற? அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டாம இருக்கு. அப்புறம் என்னென்ன வேலை அது சொல்லு, என்ன பண்ணிடுவோம். அப்போ நம்ம முடிச்சிடுவோம். பாரு, ஒரு பாக்கெட் மணி ஒன்று சொன்னா லைட்டை தட்டி விட்டு போவோம். பாக்குறியா? இங்க ஒரு யாரோ வராங்க, பார்த்துருவோம். லைட்டா தட்டினோம்னா எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா தட்டிடுவோம். பாட்டு போட்டு தட்டு போட்டு தூக்கு. ஃபுல்லா அடிச்சாலும் ஸ்டடியா நிப்பேன். ஆனா என்னன்னு தெரியல, போதையே. இவ ஒரு மூடிய மனத்தை பத்தி விழுந்துரும். பேச்ச பாரு. மாப்பிள்ள உட்கார மாப்பிள்ள. ரொம்ப நாள் ஆச்சுடா உங்க பாத்து. வாடா ஒரு கட்டிங்க போடுறா வாடா. சரியா தர மாப்பிள்ள. விட்றா. மாப்பிள்ள என்ன ஒரு கட்டிங் விட்றா. ஓகே. நீ போட்டுக்கடா. சேஸ் பண்ண. ஏய் சேஸ். மாப்பிள்ள சைடிஸ் குறா. அப்ப சைடிஸ் ஊருகா இருக்குடா. குறா அதான்டா பெஸ்ட் சைடிஸ். கரெக்ட்டா சொன்னா. வேற லெவல்டா மாப்பிள்ள. அட்ரா. மாப்பிள்ள எவ்வளவு அடிச்சாலும் போதையே ஏறலடா. இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டா, கெமிக்கல் ஃபுல்லா. என்ன இருந்தாலும் நம்ம ஊரு தமிழ்நாட்டு சரக்கு மாதிரி வராதுடா. பனைமரத்திலேயே கல்லை ஏறிக்கி அப்படி ஒரு அடி பிரஷா அடிப்போம் பாரு. வேற லெவல்டா மாப்பிள்ள. சரியா சொன்ன மாப்பிள்ள, சரியா சொல்லு. போலீஸ் ஓடா மாப்பிள்ள ஓடா. தீபக், சொல்லுங்க. பாத்தீங்களா இந்த உலகம் அப்படிதான் இருக்குல்ல. இன்னும் இருக்குதுங்க. ஆனா இவங்கள பாத்தீங்களா நீங்க? சரக்கு, கொள்ளை, ஏடிஎம் திருடுறது, சின்ன பசங்கள்ட்ட இருந்து செயின் பறிக்கிறது, எவ்வளோ கொடுமையாயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயத்தினால தான் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மனஸ்தாபப்பட்டு இந்த உலகத்தையே வந்து தண்ணீரால் அழிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? நோவாட்ட சொல்லிட்டாரு. அப்பேற்பட்ட இப்படிலாம் கெட்டு போனவங்களுக்கு மத்தியிலும் நம்ம உத்தமமாக ஒரு ஆள் இருந்தான். சரியா? அவ்வளவு பாவம் செய்யற கூட்டத்திலயும் ஒருத்தர். ஆமா, சூப்பர். எல்லாரும் கூட இருக்கும்போது நான் எப்படி நல்ல பிள்ளையா இருக்கேன், அந்த மாதிரி வந்து கெட்டவங்களுக்கெல்லாம் மத்தியில ஒரு உத்தமன் ஒருத்தர் இருந்தாரு. அவரை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே பாப்பா. லைட் ஆஃப்.
பயப்படாதே நோவா, நான் தான் உன்னையும் உன் முற்பிதாவாகிய ஆதாமையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் படைத்த கர்த்தராகிய தேவன் நோவா, பயப்படாத. ஆண்டவரே நீங்களா? இதோ அடியே. நோவா, ரொம்ப மனமடைஞ்சு போயிருக்கேன்பா. உலகத்துல நாம் படைத்த எல்லா மனிதர்களும் அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. குடி, குத்தடிப்பு, விபச்சாரம், வேசித்தனம், ஏமாற்று, கொலை, கொள்ளை, இன்னும் எவ்வளவோ காரியங்கள்ல அவங்க விழுந்து கிடக்கிறத நான் இப்பொழுதும் என் கண்ணு பார்த்துட்டு இருந்ததுப்பா. மனம் நொந்து போயிருக்கிற அந்த வேளையில, ஏண்டா இந்த மனிதனை படைத்தேன்னு நொந்து போயிருக்கிற வேளையில உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்தது. நன்றி ஆண்டவரே. நீயும் உன் குடும்பமும் எனக்கு முன்பாக நீதியும் உத்தமமாக வாழ்றீங்கப்பா. எனக்கு அது ஒண்ணுதான் மன ஆறுதல் நோவா. நன்றி ஆண்டவரே. மனம் நொந்த வேதனையிலே நான் படைத்த இந்த முழு உலகத்தையும் தண்ணீரினால் நான் அழிக்க போகிறேன் நோவா. ஆண்டவரே என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஆனால் நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படும்படியாய், அதோ தெரிகிறது பார், அந்த மரம், கோப்பேர் மரத்தால ஒரு பெரிய கப்பலை செய்வாயா? கண்டிப்பாக செய்வேன் ஆண்டவரே. அதை செய்து அதிலே ஜோடி ஜோடியாய் ஒவ்வொரு ஜீவராஜிகளிலும் நீங்கள் அதில் ஏற்றிக்கொண்டு நீயும் உம் குடும்பமும் அதில் ஏறிக்கொள்ளுவீர்கள். அந்த நாளிலே நான் பெரிய ஒரு மழையை வர செய்வேன். 40 நாட்கள் மழை பெய்து இந்த உலகத்தை நாசம் பண்ணும் நோவா. ஆனால் ஒன்று, நீயும் உன் குடும்பமும் அந்த கப்பலை செய்து கொண்டிருக்கிற வேளையிலும் இந்த சகல உலகத்திலும் கடந்து போய் அவர்களிடம் பெரிய அழிவு ஒன்று வரப்போகிறது. அந்த அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த அக்கிரமமான காரியங்களை விட்டு உன்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் நோவா. ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் அதே போல நீங்கள் சொன்னதை நான் பிறருக்கு அறிவிக்கும் பொழுது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காகவும் நீங்க சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்வாயாக, ரட்சிக்கப்படுவாயாக. நன்றி ஆண்டவரே. வருகிறேன் நோவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் வந்து அந்த பிளான் கொடுக்குறாரு, நோவாவுக்கு பிளான் கொடுக்குறாரு, போட் எப்படி செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னா, நோவாவும் அவங்களுடைய சன்னும் அதை பற்றி அதுக்குள்ளே அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி அந்த இது வரப்போகுது. அந்த சீன் பாருங்கள், சரிங்களா? தம்பி, என்னப்பா இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கியாப்பா? இப்படி சொல்றீங்க தம்பி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. அப்படியே நீங்க கலாய்க்கிறீங்க. சொல்லுங்க டாடி. தம்பி, சண்டே கிளாஸ்ல போறியாப்பா? சண்டே கிளாஸ்ல ரெகுலரா போறேன் டாடி. டாடி
சரிப்பா சரிப்பா, நான் நம்புறேன்பா உன்னை. நீ வாரம் வாரம் போயிட்டு இருக்க, நான் நம்புறேன்பா. சரி டாடி. சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறியாப்பா? ஃபாலோ பண்றேன் டாடி. நீ எப்பயும் டெய்லியும் வந்து பைபிள் படிக்கணும், சரியா? பைபிள்? ஓ சார் பைபிள் படிக்கிறீங்களா? இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா டேடிய. சரி டாடி. ஓகே டாடி. சரிப்பா, நீ இந்த மாதிரி பைபிள் படிக்கணும், சரியா? அதே போல பாவத்துக்கு விலகி நிற்கணும், சரியா? கர்த்தரை நீ வந்து தொழுது கொண்ட அப்படின்னா உன்னை வாழ்க்கையில தேவன் உன்னை மேலும் மேலும் உயர்த்திட்டே இருப்பாருப்பா. அப்படியா டாடி? ஓகே டாடி. சரி டாடி, நான் நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன் டாடி. சரிப்பா. ஓகே டாடி. பார்த்தீங்கன்னா அவங்க பிளான்னா இப்போ தான் நோபா தாத்தா அவங்க கான்வர்சேஷன் போச்சு. நீ அடுத்தவங்க போட்டு செய்கிற போகிறாங்க. போட்டு செய்கிறது எப்படி, போட்டு அது எப்படி எப்படி செய்யணும், அது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா அதோடைய மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. அந்த சீன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த போட்டுனா எப்படி எப்படி செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பெருசு பொழுதன்னைக்கு உட்காந்து டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? தம்பிங்களா வாங்கப்பா, நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன்ப்பா. வாங்க வாங்க தம்பி. இந்த மாதிரி பெருமைப்பட்டுட்டு இந்த மாதிரி இருக்க வேண்டாம்ப்பா. பொருளாசை பெருமையெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த மாதிரி கர்த்தர் என்கிட்ட சொன்னார், அவருக்கு வந்து இந்த பாவமே இந்த உலகமே வந்து பாவத்தினால் நிறைஞ்சிருக்காமப்பா. அதனால் வந்து இந்த உலகத்தையே அழிக்க போகிறாராம். இதோ இங்கே பாரு, இந்த பெரிய கப்பல் இருக்கு இல்லையா, இந்த கப்பல் மூலமாக தான் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற போகிறாருப்பா. அதனால் இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்து சேர்ந்துருங்கப்பா. கர்த்தரை ஏற்றுக்குங்கப்பா. கர்த்தர் கண்டிப்பாக நம்மளெல்லாம் காப்பாற்றுவாருப்பா. இந்த பெருமையெல்லாம் வேண்டாம்ப்பா, விட்டுருங்கப்பா. உங்களுக்கு தேவை வேற வேலை இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்களும் கேட்க முடியுமா? நாங்களாம் பெத்தையும் சொல்றதை கேட்க மாட்டோம், மத்தையும் சொல்றது எப்படி கேட்போம்? அந்த கிழவன் கதையை நீ கேட்காத. இடத்த காலி வண்டி கிளம்பு. வரப்போற ஆபத்து மிக பெரியதுப்பா, புரிஞ்சுக்கங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்ப்பா. ஆனா வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. தேவா, நீங்க அவங்களுக்காக இறங்குங்க ஆண்டவரே. என்ன படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? தம்பிகளா, யாரையா நீங்க? தம்பிகளா, இந்த வாலிப வயசுல தேவனை ஏத்துக்கங்கப்பா. தேவனை ஏத்துக்கங்கப்பா. யாருப்பா? நான் தான்ப்பா, நோவாப்பா. இருப்பா, இன்னொரு திருப்பி சொல்லுப்பா. அப்படியே வீடியோ எடுத்து போட்டா 4 காசு பார்த்துருவோம்ப்பா. நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா வாங்கப்பா. தம்பிகளா, புரிஞ்சுக்கங்கப்பா. இந்த மாதிரி வேண்டாம்ப்பா, இந்த மொபைல்லாம் வேண்டாம்ப்பா. தேவன் வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காருப்பா. தேவன் வருவிக்க போறாருப்பா. 40 நாளுப்பா மழை வந்து பெய்ய போகுது. நம்மெல்லாம் அந்த அழிவுக்குள்ள போயிருவோம்ப்பா. தயவு செஞ்சு இந்த சின்ன வயசுல
தேவனை ஏத்துக்கிட்டு வாங்கப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து தப்பிச்சிடலாம்ப்பா. வாங்கப்பா. நீ என்னப்பா மழை வர போது இடி வர போதுன்னு சொல்லி நீ பாடு பெனாத்திட்டு கேக்குற? வாங்க, நான் படம் பார்க்கறேன், நிறைய வேலை இருக்கு. தம்பிகளா வாங்கப்பா, வாங்க தம்பிகளா, தம்பிகளா வாங்க. இந்த படம் நல்லா இருக்கா? வாங்க அப்போ. பெரியவரே பெரியவரே என்ன பண்ணிட்டு இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க தம்பிகளா? இப்பதான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன்ப்பா, நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து போற எல்லாரும் பிடிச்ச கதையா தம்பி, சொல்லிட்டு இந்த உலகமே பாவத்தினால நிறைஞ்சிருக்குதாமாப்பா. தேவன் அழிக்கிறதுக்காக இருக்கிறாருப்பா. ரொம்ப கோபமா இருக்காருப்பா. இந்த கப்பலை செய்ய சொல்லியிருக்காருப்பா. இதுல நம்ம போயிட்டோம்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு இதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம்ப்பா. வேண்டாம் தம்பிகளா, இந்த மாதிரி வந்து உயிரை எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல்பா. ரத்த பலி வேண்டாம்ப்பா. போன வாரம் கூட உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போச்சேப்பா. வாங்க தம்பி. தம்பிகளா ஹலோ, என்னயா கப்பலை பிடிச்சி தள்ளி நிக்கிறனே? என்ன பண்ற பெருசு? என்ன பண்ணிட்டு இருக்க பெருசு? ஐயா பெரியவரே, நீங்க தான் இந்த வயசுல குடிச்சு இப்படி சீரழிறீங்கன்னா, இந்த மாதிரி வாலிப பையனையும் நீங்க இப்படி மோசம் பண்றீங்களேப்பா. அவன் தான் எனக்கு கத்து கொடுத்தாரு. புரிஞ்சுக்கோங்கப்பா, தேவனுடைய கோபம் ரொம்ப உக்கிரமா இருக்குப்பா. தேவன் சொல்லியிருக்காருப்பா, உலகமே பாவத்தினால நிறைஞ்சிருக்காமப்பா. இந்த மாதிரி குடி வெறி இதெல்லாம் வெறுத்து போயிருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, தேவனுடைய வார்த்தையை ஏத்துக்குங்க. இந்த வாலிப வயசுல ஏத்துக்குங்க. ஆண்டவரே, தேவன் இதுல மிதந்து நம்மளை கூட்டு போவாருப்பா. தம்பிகளா வாங்க, தம்பிகளா வாங்க வாங்க, ஏத்துக்குங்க. வாங்க ஏத்துக்குங்கப்பா. நம்ம தேவன் போயா வேலைய பாருயா. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் எல்லாத்துலயும் சொல்றேன்ப்பா. ஆனா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாருப்பா. யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ பாவம் இருக்குது. இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆண்டவரே வாப்பா. அந்த தாத்தா ஏதோ தள்ளாடி போனாரு டாடி. தம்பி, நான் வந்து தேவன் வந்து என் கூட பேசினாருன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி வந்து கப்பலை செய்ய சொன்னாரு. இந்த உலகமே வந்து பாவத்தினால நிறைஞ்சிருக்குது. அதனால தேவன் அழிக்க போறாரு. மனம் திரும்பி ஏத்துக்குங்க. நம்மள மாதிரியே நம்ம குடும்பத்துல பைபிள் படிக்கிறோம்லப்பா. நீ கூட 10 நாளைக்கு ஒருக்கா பைபிள் படிக்கிறீல்லப்பா. அந்த மாதிரியாவது படிங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன்ப்பா. அதை கூட கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. டாடி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னேன் டாடி. கிங்ஸ்டன் இருக்கல டாடி, நான் சொன்னதுக்கு என்ன அடிக்க வரான் டாடி. டிடிஷன்ட்ட சொன்னா என்ன மூஞ்சில குத்துறா டாடி. ரொம்ப நல்ல காரியம் பண்ணலப்பா. சொன்னா என்ன வாயில ஒதுக்குறா டாடி. அது அப்படிதான்ப்பா, என்னாலயே திருத்த முடியலப்பா. அதை கேட்க மாட்டாங்க டாடி. என்ன டாடி பண்றது? பாவம் டாடி எல்லாரும். பரவாயில்லப்பா, இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லியிருக்கிற இல்லையா? கர்த்தருக்கு நீ பிரியமான பிள்ளையா இருக்கிறப்பா. தகப்பனை செஞ்சிட்டீங்களா டாடி? சூப்பரா செஞ்சிருக்கிறப்பா. நீ உதவியா இரு. சரி டாடி. தம்பி, நான் சொன்ன மாதிரியே அம்மாட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. தேவன் வந்து எனக்கு உணர்த்திருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து இந்த கப்பல்ல நம்ம குடும்பம் மாத்திரம் இல்ல, நம்மளை வந்து தேவனுடைய வார்த்தையை ஏத்துக்கிட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்களையும் வந்து இந்த கப்பல்ல ஏத்த சொல்லியிருக்காரு. அதே போல எல்லா ஜீவராசிகள்லையும் ஒரு ஜோடியா கொண்டு வந்து அதில் வந்து வைக்க சொல்லியிருக்காருப்பா. அதனால தகப்பனுக்கு நீ உறுதுணையா இருக்கணும். சரியா? சரி டாடி. டாடி, அப்பனா நான் ஒரு வார்த்தை மட்டும் பதிச்சு வச்சிருக்கேன் டாடி. நீங்க மாம்பளம் போட்டுருவீங்க, அதே போய் எடுத்து வந்துருவா டாடி. இதெல்லாம் வேண்டாம்ப்பா, செத்து போயிருவப்பா. சரி டாடி. சரியாப்பா? அதனால நீ என் கூடயே இருப்பா. நீ எனக்கு இருக்கிறது ஒரே மகன்பா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எப்பா என்னாச்சுப்பா? ஆண்டவரே, ஆண்டவரே சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா? ஆண்டவரே
40 நாள் வரைக்கும் பாத்தியா 40 நாள் ஏன் பெரியவர் சொன்னாரு ஆண்டவரே ஆண்டவரே இப்படி சொல்லும் போது ஏத்துக்காம இருந்தாங்களே ஆண்டவரே நான் சொல்லும் போதெல்லாம் ஏத்துக்கலையே நான் சொல்லும் போது ஏத்துக்கலையப்பா நீங்க பெரியவரே தேவனுடைய வார்த்தையில சொன்னேன் வந்துருங்கப்பா வரப்போராளி இருக்கு தப்பிச்சுங்கம்மான்னு சொன்னேன்ப்பா இப்படி அழிந்து போறாங்களே ஆண்டவரே ஆண்டவரே கதவை அடைத்தார். காலம் கடந்து போனது. காப்பாற்ற முடியலையே உங்களை தேவன் கதவை அடைச்சிட்டாரேப்பா காப்பாற்ற முடியலையேப்பா காலம் கடந்து போனது மகனே. உலக ஜனங்களுக்கு நான் கொடுத்த காலம் கடந்து போனது. மழை வந்து வெள்ளம் கொண்டு போகும் என்று கர்த்தர் சொன்னபோது அதை விசுவாசித்த நோவாவும் அவருடைய குடும்பமும் மட்டும் தப்பிக்கொண்டார்கள். அதை விசுவாசியாமல் அவர்களை கேலியும் கிண்டலும் செய்து அடித்து அவர்கள் விரட்டிய கும்பல்கள் எல்லாம் அந்த ஜனங்களும் அந்த வெள்ளத்தாலே மடிந்து போனார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, இன்னைக்கும் அநேக இடங்கள்ல கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். இயேசு மீண்டும் வரப்போகிறார். பெரிய ஒரு அழிவு காத்திருக்கிறது, பெரிய ஒரு நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது என்று அநேக இடங்களில் ஊழியக்காரர்கள், அது மட்டுமல்ல அநேக இடங்களில் இது மாதிரி நிகழ்ச்சிகளில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு யாரும் செவி கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு நாள் நிச்சயமாக இந்த உலகத்திற்கு முடிவு வரப்போகிறது. ஆண்டவர் வார்த்தையை கேட்டீர்கள் என்றால் ஆபத்திற்கு தப்பலாம். இந்த கூட்டத்தில் கூட யாராவது ஒருவர் இதுவரை ஆண்டவரை அறியாது இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வேளையிலே நீங்கள் கரங்களை உயர்த்துவீர்கள், ஆனால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நியாய தீர்ப்பு மழை வெள்ளம் மூலம் வந்ததைப் போல, இந்த நோவாவின் காலத்திலே வந்தது போல, இதோ சமீபமாய் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளைகளை நோவாவை சேர்த்து கொண்டது போல சேர்த்துக் கொள்வார். தேவனை அறியாதவர்கள் எல்லாரும் எப்படியாக கீழே விழுந்து கிடக்கிற மனிதர்களைப் போல எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். அவர் தூங்கிட்டார், கொஞ்சம் தட்டி விடுங்க அவரை. ஓகே, இன்னொரு ஸ்கிட் இருக்கா? ஆமா ஆமா. யாருன்னு நடிக்க போறாங்க? நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள். ஆமா, நம்ம உமன்ஸ். சரி, அப்ப நம்ம எல்லாரும் நடிப்பாங்க. நம்ம பிரதர்ஸ்க்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பிரதர்ஸ்க்கு டஃப் கொடுப்பாங்கங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? பிரதர்ஸ் பாருங்க, நீங்க அடுத்து நாங்க முடிச்சோன்னு கேக்குறோம். பிரதர்ஸா இல்ல? ஆமா, நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு காம்படிஷனோட ஜட்ஜஸே நீங்க தான். சரிங்களா? அப்ப யாரு பெஸ்டா இருக்குன்னு நீங்க சொல்லிடுங்க. அதோட கான்செப்ட் என்னன்னாக்க ஆயத்தமா. ஆமா, வீட்டுக்கு போ ஆயத்தமா இருக்கீங்களா? அப்பெல்லாம் அவசரப்பட்டு விட மாட்டோம். சாப்பாடு ஆயத்தமா இருக்கீங்களா? அது ஆல்ரெடி டேஸ்டுக்கு பார்த்தாச்சு. ஆமா ஆமா, அப்படியே அதே மேலதான் இந்த டிராமாவோட கான்செப்டும் ஆயத்தமா தான். நம்ம எதுக்கு ஆயத்தமா இருக்கணும், எதுக்கு ஆயத்தமா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அதுக்கு நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அந்த ஒரு பிரதர்ஸா சிஸ்டர்ஸ்னு பாத்துறோம். ஓகே ஓகே, கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமே சிஸ்டர்ஸ் எல்லாரும். கிளாப் பண்ணிடுங்க. நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். கைவிடப்பட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சிந்திப்பதற்காக இந்த ஸ்கிட்டின் மூலம் நாங்கள் ஒரு சிச்சுவேஷன்ஸை நாங்கள் சித்தரித்திருக்கிறோம். நீங்கள் கண்டு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா, இல்லை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா, இல்லை கைவிடப்படுவீர்களா என்பதை நீங்களே உங்களை நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். இருக்கு ஸ்டர்.
ஏய் ஸ்டெல்லா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மணவாளன் வர போறாராம். வா ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருக்கலாம். அப்படியா? அப்ப நான் போய் ரெடி ஆகுறேன், நீயும் போய் ரெடி ஆகு. சரி ஸ்டெல்லா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய வருகையில என்ன கூட கூட்டிட்டு போங்க ஏசப்பா. நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்க இவ போனவள ரொம்ப நேரமா காணோம். எங்க போனா? ஏய் ஸ்டெல்லா, ஸ்டெல்லா எங்கடி இருக்க? ஏய் என்னடி நீ இவ்ளோ லோக்கலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? நம்ம எங்க போறோம்? கல்யாண வீட்டுக்கு போறோம்டி. எவ்ளோ சூப்பரா ட்ரெஸ் பண்ணனும். நீ என்ன இவ்ளோ மொக்கையா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை எல்லாம் பார்த்தா மணவாளே வந்தவளே ஓடி போயிடுவாரு. என்ன பாத்தியா எப்படி பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு? என்னெல்லாம் மணவாளன் பார்த்தா அப்படியே அழகா தூக்கிட்டு போயிடுவாரு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? விளக்கா? என்ன உன்ன மாதிரி வில்லேஜ் கேர்ள்னு நினச்சிக்கிட்டியா? விளக்கெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியம்மா. நான் தான் மொபைல் வச்சிருக்கேன்ல, நான் டார்ச் யூஸ் பண்ணிட்டு போறேன். இந்த காலத்துல போய் விளக்கு என்னன்ட்டு ஓடி விளக்கு என்ன? என்னது மொபைல் ஃபோன்ல டார்ச் யூஸ் பண்ண போறியா? ஆமா, பைபிளே இதுல தான் படிக்கிறேன். டார்ச் யூஸ் பண்றதுக்கு என்ன? இங்க பாரு ஸ்டெல்லா, உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. மரியாதையா விளக்கு எண்ணெய் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோ. இல்லைன்னா மணவாளன் வரும்போது கூட்டிட்டு போக மாட்டாரு, விட்டுட்டு போயிடுவாரு. சொல்லிவிட்ட பாத்துக்க. உண்மையாவா? படி படி பூமராட்டி. சரி சரி நம்ம போயிட்டு ஆயத்தமாவோம். இவளை பார்த்துட்டு இருந்தா சரி வராது. மணவாளே வர போறாரு, என்னதான் கூட்டிட்டு போறாரு. மாலாட்டம் ஆடிடுவேன், மயிலாட்டம் ஆடிடுவேன். தான மெசியாவ பாத்தீங்களா? என் மன்னவனை கண்டீங்களா? என் மனசத்த சொன்னீங்களா? சிஸ்டர், இந்த வாரம் சாட்டர்டே சர்வீஸ்ல பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் நல்லா இருந்துச்சுல? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. நம்ம எங்க மெசேஜ் கவனிச்சோம்? நம்ம மொக்காட போட்டு மொபைலில் நோண்டிட்டு இருந்தா சும்மா அடிச்சு விடுவோம். ஆமா சிஸ்டர், மெசேஜ் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அப்படியே அவரோட பிரசன்னத்துல நிறைஞ்சிட்டேன். அக்கா, பக்கத்துல இருக்கிற ஊர்ல ஏசப்பாவை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். நாம அங்க போய் விசேஷம் சொல்லுவோமா? நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம். ஆமா அக்கா, நானும் சொல்லணும் தான் இருந்தேன்.
ஹலோ பேபி, சொல்லு பேபி. அப்படியா? ஓகே பேபி, பாய் பாய். சிஸ்டர், நீங்க போங்க, போய் சுவிசேஷம் சொல்லிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் சிஸ்டர். கண்கள் உன்னை தேடுதே, பைக்கில் போக ஏங்குதே, உங்களோட சேர்ந்து ஊரை சுத்துவேனே. லா 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 லா. அக்கா, வெளியே போயிட்டு இருக்கீங்களா? நாங்க ஏசப்பா பத்தி சொல்றதுக்காக. ஏசப்பா சீக்கிரமா வர போறாங்க. ஏசப்பா நம்ம எல்லாரையும் ப்ரேயர் பண்றவங்கள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்காங்கக்கா. ஏசப்பாவை சரிங்க டியர். அக்கா, ஏசப்பா என்ன உங்களை இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் நேசிக்கிறாங்க. ஏசப்பா சீக்கிரம் வர போறாங்க. ஓ, ஏசப்பாவா? ஏய், என்னம்மா மதம் மாத்த பாக்குறீங்களா? உங்களை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உங்க ஏசப்பாவை நீங்களே வச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி உங்களை இந்த பக்கம் பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. போங்கம்மா, இடத்த காலி பண்ணுங்கம்மா, வெளியே போங்கம்மா. அக்கா, ஏசப்பாக்கு தானே ஊழியம் பண்ணோம். ஏசப்பாக்கு ஊழியம் பண்ணக்கூடாதா அக்கா? இப்படி பேசிட்டு போறாங்க. ஊழியத்துல இதெல்லாம் சகஜம்தான், சரியா? இந்த அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம அதை ஸ்டாப் பண்ண கூடாது. நம்ம தொடர்ந்து ஊழியம் செய்யணும். நிறைய பேரை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது, சரியா? ஓகே, நம்ம மட்டும் போனா போதாதுல்ல, எல்லாரையும் ஆயத்தப்படுத்தணும். வேத பகுதியில் இப்படி சொல்லியிருக்கு, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், என் ஊழியத்தை நிறைவேற்று. அதனால நம்ம தைரியமாட்டு ஊழியம் செய்யணும், விசுவாசமா இருக்கணும், நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்தணும். இந்த கிராமம் இல்லைன்னா என்ன, வேற ஒரு கிராமம் இருக்கும் இல்ல, நம்ம ஒரு கிராமத்துக்கும் போவோம். யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்களோ அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும், மற்றவங்க வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாட்டு நம்ம ஜெபம் பண்ணணும், சரியா? சரி. கடைசி காலமா இருக்குது. ஏசப்பா வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மணவாளன் வரும்போது நாம மாத்திரம் போனா போதுமா? நம்ம கூட அநேகரை கூட்டிட்டு போக வேண்டாமா? நாம அதுக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம் வாங்கக்கா. எது ஜெபமா? ஜெபம்னால எனக்கு தூக்கமா வருது. நீ வேணா ஜெபம் பண்ணு, நான் போறேன். டைம் வேற ஆயிடுச்சு, சீரியல் வேற போட்டிருப்பான். வசந்தி வீட்டுக்கு போனாலோ இல்லை தூக்கு போட்டு தொங்கினாலோ.
சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனை வந்திடுவார் கால சத்தம் வானில் தோணித்திடவே என்னே சுமராஜனை வந்திடுவார். ஹலோ பேபி, நான் இங்க வந்துட்டேன்டா. இனி இப்போ மணவாளன் வந்துருவாரு. அப்படியே நான் அங்க போயிருவேன். ஆனா உன்னை நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்கு பேபி. உன்னை நீ எப்படி நான் இல்லாம இருப்பேன்னு எனக்கு தெரியல பேபி. நான் அங்க போயிட்டு உனக்கு விசா அனுப்பி தரேன். கண்டிப்பா நீ அங்க வந்துரு, சரியா? உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் பேபி. மிஸ் யூ பேபி. ஓகே ஓகே, வைக்கிறேன், பாய். ஏ ஸ்டெல்லா, என்னடி எனக்கு முன்னாடி வந்துட்ட போல? ஏ என்ன சும்மா சினிமா நடிகை போல கலக்குற? மூஞ்சியும் முகர கட்டையும். யார் சொன்னா? அங்க நெட் இல்லாம இங்க நடக்குதுல ஏசப்பா ஏரியல்வியில பாத்துட்டு இருக்காரு. அங்கெல்லாம் ஹை ஸ்பீடு நெட், ரீசார்ஜே தேவையில்ல. ஜாலியா வீடியோ கால் பேசலாம், தெரியுமா உனக்கு? சாரா, லில்லி, நம்ம மணவாளன் வர்றதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அதற்கு ஆதரமாட்டு நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மார்க் 13:32 முதல் 36 வரை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள்.
ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். அக்கா, நம்ம நினையாத நேரத்துல மணவாளன் வந்துருவாரோ? ஆமாம்மா, நினையாத நேரத்தில் மணவாளன் வருவாருன்னு தான் பைபிளில் எழுதியிருக்கு. அதனால நம்ம எப்பவுமே ஜெபம் பண்ணி ஆயத்தமாக இருக்கணும். அக்கா, எனக்கு ஒரே பயமா இருக்காக்கா. மணவாளன் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்காக்கா. பாரு லில்லி, ஒண்ணுக்குமே பயப்படக்கூடாது, சரியா? தைரியமா இருக்கணும். நீ பைபிள் காலேஜ்ல படிச்சிருக்க, ஊழியம் செய்யற, எல்லாரையும் வருகையில ஆயத்தப்படுத்துற, இதெல்லாம் செய்யக்கூடிய உன்னை மணவாளன் விட்டுட்டு போவாரா? கண்டிப்பா கூட்டிட்டு போவாரு. அதனால நீ விசுவாசம் உள்ளவளா இது, சரியா? சரி அக்கா, நான் நம்புறேன் அக்கா. மணவாளன் என்னை கண்டிப்பா கூட்டிட்டு போவார். ஏக்கா, இவளுங்க செஞ்ச காரியம் உனக்கு தெரியுமா? ஏண்டி, அப்படி என்ன விஷயம்? பெரிய இவளுங்களை போல சுவிசேஷம் சொல்றேன்னு தெருவில் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காளுங்க. தேவையா இருக்கலாம்? தேவையில்லைதான். என்ன பண்றது? கேட்டியா? போன வாரம் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் யாருக்கு தெரியுமா? அண்ணா மினிக்கின்னு இருக்கிறாளே, அவளுக்கு தான். அதுக்கு முந்தின வாரம் பாஸ்டர் கொடுத்த மெசேஜ் யாருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா நான் காத்து வீசிக்கிட்டு ஏசிலே காத்து வீசுவா பாத்துக்கோ, அவளுக்கு தான். அப்படியா? இப்படி மெசேஜ சீரியஸாவும் கேட்பாங்க, திருந்த மாட்டாளுங்க. ஆமா ஆமா. இப்படி இருந்தா மணவாளன் வருகையில எப்படி கூட்டிட்டு போவாரு? அதானே. நான்லாம் ஏழைகால் சர்வீஸ்க்கு அச்சு பிசராம 7:30க்கு வந்துருவேன். நீ எப்படி? நான் 7:45க்கு டானு வந்துருவேன். இப்படி லேட்டா வந்தா மணவாளன் வருகையில உன்னை எப்படி கூட்டிட்டு போவாரு? நீயும் என்ன மாதிரி சீக்கிரமா வந்துரு. இவளே லேட்டா வந்துட்டு நமக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டேன். Brother? Okay. மணவாளன் வராருன்னா போதுமே ஆளுக்கு கிளம்பிடுவாளுங்க. இவளுங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஒரு காலே ஸ்டெல்லா எப்போ பார்த்தாலும் மேக்கப்பு. போன வாரம் 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கினாலாம். வந்துட்டு அக்கா எப்படி இருக்குக்கான்னு கேட்குறான். எனக்கு என்ன வாங்க வைக்கலாம்ல? வந்துட்டா மினிக்கிட்டு. அப்புறம் இதோ இருக்காளே, இவ பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சனியா ஏதோ ஒன்று. இவளையும் போனையும் பிரிக்கவே முடியாது. எப்பா பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு. பாஸ்டர் அங்கே மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாரு, இவ முக்காடை போட்டுக்கிட்டு யாருக்கோ மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பா. இவளை என்ன செய்யலாம்? அப்புறம் பாருங்க, ஆராதனையில் அர்ப்பணிப்பேன்னு கண்ணீர் வடிச்சிருவா. எங்கிருந்து தான் இந்த முதல்ல கண்ணீரெல்லாம் வருதோ எனக்கு தெரியலப்பா. அடுத்த ஆள்கிட்ட வருவோம். இந்த அம்மா இருக்காளே, பேர் வெறும் மேரி இல்லைங்க, பரிசுத்த மேரி. பேர்ல மட்டும்தான் பரிசுத்தம், பண்றது மொத்தம் வேண்டாத வேலை. இவன் நடிக்கிற நடிப்பு இருக்கே, ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம் போங்க. நடிப்பில் பரலவத்தையும் மிஞ்சிருவா போலையே. அடுத்த ஆளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம சோஃபி, அது எப்போ தூங்கிட்டு தான் இருக்கும். நீ தூங்குமா, நல்லா தூங்கு. இப்போ இந்த பக்கம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி பேசணுமா வேண்டாமா? பாருங்க, நல்லா வெள்ளையும் சொல்லையுமா முக்காடு போட்டுக்கிட்டு வந்துட்டாளுங்க. இவளுங்க ஜபம் பண்ணா மணவாளன் அப்படி கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினப்பு. என்னம்மா நடிக்கிறாங்க. ஏம்மா, உங்க பருப்பெல்லாம் இங்க வேகாது, கேட்டிங்களா? வந்துட்டா சாரா லில்லின்னு, பைபிள் காலேஜ் படிச்சிருக்காளுங்களாம். ஆண்டவர் இதை சொன்னாரு அதை சொன்னாருன்னு. ஏன் ஆண்டவர் எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டாரோ?
இவங்க கிட்ட மட்டும் தானே பேசுவாரா? என்ன சாரா, லில்லி, பிளஸ்ஸி, உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. அதை விட முக்கியமானவங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசணும். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இந்த சர்ச்சு இவ்வளோ நல்லபடியா இருக்க காரணம் யாருன்னு? நான் தான். நான் பண்ண ஜபம், உபவாசம், இது எல்லாம் தான் முக்கியமான காரணம். தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் கேட்டுக்கோங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த பாஸ்டர் நான் தான் சொல்லிட்டு, அதனால மனசுல வச்சுக்கோங்க. ஓகே? அதனால மணவாளன் வந்தார்னா என்னதான் முதல்ல கூட்டிட்டு போவார், கண்டிப்பா கூட்டிட்டு போவார். ஆமா தானே? ஒருவேளை விட்டுட்டு போயிடுவாரோ? அதை எப்படி விட்டுட்டு போவாரு? நான் என்ன உங்களை மாதிரி இவங்கள மாதிரி எல்லாம் குறை சொல்லிட்டா இருக்கேன்? இல்லையே, நான் ரொம்ப உண்மை உத்தமெல்லாம் இருக்கேன். அதனால என்னதான் மணவாளன் கண்டிப்பா கூட்டிட்டு போவார். ஓகே? குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன், மற்றவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. சாரி சிஸ்டர். மணவாளன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மேரி, இது எக்கால சத்தம் இல்லப்பா. கொரட்ட சத்தத்துக்கும் எக்கால சத்தத்துக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியலையா? இது நம்மளோட சோஃபியோட கொரட்ட சத்தம் பிள்ளை. இல்ல, எல்லாரும் விழிப்பா இருக்கீங்களான்னு செக் பண்ண. அது சரி. விழிப்பா இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இப்படி இருந்தா எப்படி? ஹalleluya. மணவாளன், நான் இங்க தான் இருக்கேன், நான் இங்க தான் இருக்கேன். சோஃபி, ஏமா கத்திக்கிட்டு இருக்க? மணவாளன் இன்னும் வரலமா, டைம் இருக்கு, நீ போய் தூங்கு. நான் வேலையை பார்க்குறேன். எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? விளக்கு, எக்ஸ்ட்ரா எண்ணெய். ஏன்னா மணவாளன் வரும்போது நம்ம வெறுமையா இருந்துடக்கூடாது பாருங்க, அதுக்காக தான் சொல்றேன். எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, நாங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்த்து பார்த்து. மணவாளர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம எல்லாரும் எதிர்கொண்டு போவோம். இப்ப இல்ல. எக்கால சத்தம் கேட்டுருச்சு, எக்கால சத்தம் கேட்டுருச்சு. எந்திரிங்க எந்திரிங்க, வாங்க விளக்கெல்லாம் எரியுதான்னு பாருங்க, செக் பண்ண. மேரி, ஸ்டெல்லா, சீக்கிரம் பாரு. அக்கா ஒரு நிமிஷம் அக்கா.
விளக்கும் எரியல. என்ன இல்லக்கா, என்ன இருந்தா தானே எரியும். ஏ மேரி, உன் விளக்கு எரிதா பாருடி. இல்லடி, என் விளக்கு எரியலடி. எனக்கு என்னடி தெரியும், நீங்களாம் கொண்டு வருவீங்க நான் நினைச்சேன். அப்ப நான் எப்படி கொண்டு வருவேன்? என்னடி நானே என்ன இல்லாம விளக்கெரியலன்னு இதுல சி டைப் சார்ஜ் வேற. போடி அங்கிட்டு. அக்கா அக்கா, அவங்க 5 பேரோட விளக்கு நல்லா எரியுதுக்கா. நான் வேணா அவங்ககிட்ட போய் என்ன வாங்கிட்டு வரேன்க்கா. கண்டிப்பா போய் கேட்டு பாருமா. அக்கா, உங்ககிட்ட என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் கொடுங்கக்கா. எங்ககிட்ட இருக்க எண்ணெயை உங்களுக்கு கொடுத்தா அந்த எண்ணெய் உங்களுக்கும் பத்தாது எனக்கும் பத்தாது. நான் கீழே வரும்போது பக்கால பார்த்தேன், வேணா நீங்க அங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? இந்த வெள்ளையஞ்சொலையமா இருக்கிறவர்களே இப்படித்தான். இவ இப்படி இருந்தா மணவாளன் வருகையில எங்க இருந்து கூட்டு போவாரு? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போவே மாட்டாரு. அக்கா, இவங்க என்னக்கா நமக்கு என்ன தரது? நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்பாங்க. வாங்கக்கா. கண்டிப்பா நாம ஜெபம் பண்ணா நடக்காது எதுவுமே கிடையாது. வாங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். அப்பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஊற்றுங்கப்பா என்னைய ஊற்றுங்கப்பா, கொளுத்துங்கப்பா விளக்கு கொளுத்துங்கப்பா. ஊற்றுங்கப்பா என்னைய ஊற்றுங்கப்பா, கொளுத்துங்கப்பா விளக்கு கொளுத்துங்கப்பா. ஏய், இப்ப என்ன உனக்கு என்ன தானே வேணும்? நான் வேணா அமேசான்ல ஆர்டர் போட்டு வரவா? ஏய் ஜெனி, நீ அமேசான்ல ஆர்டர் போட்டு அது எப்போ வந்து மணவாளன் கூட எப்போ போறது? என்னப்பா பண்றது? சரி வாங்க, நம்ம போய் லூலுல வாங்கிட்டு வருவோம். சரிக்கா, போலாம். உத்தமியே, என் மனவாட்டியே, வா. உண்மையும் உத்தமமும் புத்தியுமுள்ள கன்னிகையே, எனக்காக ஆயத்தமாய் வந்தவர்களே, என்னோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். ஒருவேளை நம்மளை போல அவங்களும் என்ன வாங்க போயிருப்பாங்களா இருக்கும். அட பைத்தியமே, அங்க பாரு, கதவு பூட்டி இருக்கு. நான் நினைக்கிறேன் மணவாளன் வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டாரு போல. நாமெல்லாம் கைவிடப்பட்டுட்டோம்னு நினைக்கிறேன். என்னது, மணவாளன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா? ஆமா. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் ஏசப்பா.
நீயோ விலையுயர்ந்த வஸ்திரத்தை விரும்பினாய், ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் இழந்து போனாயே. என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். ஏமா சோபி, மணவாளன் வந்து அவங்கள கூட்டிட்டும் போயிட்டாருமா. போயிட்டாரா? ஆமா. ஐயோ, இப்படி தூங்கி தூங்கியே நான் அவரோட வருகையில கைவிடப்பட்டுட்டேனே. ஐயோ ஐயோ, நான் இந்த மாதிரி சர்ச்சில் ஆண்டவரோட வார்த்தையை கேட்காம மொபைலை பார்த்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகி ஆண்டவர் வார்த்தையை நான் கேட்காம போயிட்டேனே. நான் இப்படி அடுத்தவங்களை பற்றி குறை பேசியே எல்லாரும் மேலேயும் அன்பா இல்லாமல் போயிட்டேனே. ஆண்டவரோட வருகையில கைவிடப்பட்டுட்டேனே. நானும் அப்படிதான். என் பெருமையே அதிகமாக பேசி பேசி கொஞ்சம் கூட தாழ்மையே இல்லாமல் போயிட்டேனே. கைவிடப்பட்டுட்டோமே. கனவா இது? நான் பயந்தே போனேன். இசப்பா, நான் மற்றவர்களை மாதிரி குறை சொல்லிட்டு பரிசுத்தம் இல்லாம வாழ்ந்துட்டேனே. ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க இசப்பா. இசப்பா, உங்க வருகையில் இசப்பா என்னை நீங்க சேர்த்துக்கொள்ளணும் கர்த்தாவே. இசப்பா, நான் அநேகரை இசப்பா ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு என்னை வழி நடத்துங்க கர்த்தாவே. இவ்வளவு நாளா நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக வாழ்ந்துட்டேனே. என்னை மன்னிச்சிடுங்க கர்த்தாவே. இனி நான் தினமும் பைபிள் படிக்கணும், அடுத்தவங்க கிட்ட அன்பா இருக்கணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், அநேகரை கர்த்தருக்குள்ள கட்டாயம் நான் நடத்தணும். அதுக்கு நான் ஒரு பாத்திரமாக இருக்கணும். கட்டாயமா நம்ம அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்தணும், கட்டாயமாக நடத்தணும். என்கரேஜ் பண்ணிடலாமே. தினேஷ் அண்ணா பாட சொன்னோம்ல, இங்க முக்காசி சேர் காலி ஆயிருச்சு. அதான் என்னன்னா, நான் வெளில போயிட்டு திருப்பி வந்து பார்க்குறேன், எங்கடா சர்ச்சே காணும்னு பார்த்தா எல்லாம் ஸ்டேஜ்ல பாட வந்துட்டாங்க. சரி, ஆனாலும் சூப்பரா பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க. அவங்க ஒரே ஒரு பலத்தை கைத்தட்டுதல் சவுண்ட் கைத்தட்டி கொடுத்து அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. இந்த பின்னாடி இருக்க கைத்தட்டல. சரி, நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் போடுவோமாப்பா? கிரிக்கெட் மேட்சா? ஆமா ஆமா. டேய் விளையாடுங்கடா, பாத்து விளையாடுங்க. சவுண்ட் மாதிரி கேக்குது. ஆமாடா, வந்துடுறா. சவுண்ட் கேட்டல. உங்க அப்பா இங்க உட்கார்ந்திருக்காம்டா. அங்க உட்கார்ந்திருக்காரா? பா, நரீங்களாப்பா? ஐயோ, பாத்துடா. பயமா இருக்குப்பா. நடிச்சது போதும்டா நம்பி, நடிச்சது போதும். பார்த்து கவனமா பந்த மண்டையில யாரும் போட்டு, உங்க மண்டையில இல்ல பக்கத்து வீட்டுக்கார மண்டையில போட்டுறாத. டெய்லி இதே பஞ்சாயத்தை போச்சு. பார்த்து கவனமா விளையாடுங்க போங்க. சரிப்பா, ஓகேப்பா. ஓகே, நான் சொல்றதை ஒழுங்கா கேட்டு செய்யணும். கேட்டா தீபக்கா விளையாடுவோமா கிரிக்கெட்? கிரிக்கெட் விளையாடுமாண்ணா? நான் பேட்டிங் பிடிப்பேன். நான் பவுலிங் போடுவா. போடு. நீ அங்க போய்க்கோ. நான் இங்க தான் நிப்பேன். அங்க போடான்னு சொன்னா என்னடா நீ? ஏய் பொடியன் மாரே, நான் விளையாடுங்கடா. எவ்வளவு பெரிய ஆல் ரவுண்டர்னு தெரியல கிரிக்கெட்ல. அப்பதான் அம்பேர் பாத்துட்டே இருப்பாரு. சரி, ஓகே. போல்டா. இல்ல இது ட்ரையல். ஸ்டெம்ப்ல பட்டுச்சு. ட்ரையல் ட்ரையலா? நீ தானடா ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா? நீதான் போடு. எப்ப பாரு இதே பொழப்பா போகுது. ஏமாத்திட்டே இருக்காங்க. சிக்ஸர். சிக்ஸா? அம்பையரே தப்பா சொல்றாருப்பா. அம்பையரை மாத்திரமா போல. நீ போடு. ஓ, சிக்ஸர் எப்படி அடிக்கணும்? என்னடா எப்படி சிக்ஸர் அடிக்கணும்? ஐயோ, சிக்ஸர் எப்படி அடிக்கணுமா? அது கொஞ்சம் கஷ்டம். சரி, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பால் போல்டானே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ட்ரையல்ல கிடையாது. அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சா.
இல்ல 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 நீ போடு என்னடா சரி ஓகே இதான் லாஸ்ட் பால் சரியா இதுக்கப்புறம் நீ ஏமாத்துறேன்னு வச்சுக்க நான் சிலோன்ல போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு சொரு என்ன பேசுற நீ என்ன பேசுற நீ அவன் அப்படி பேச அப்ப நானும் பேசுறேன் சண்டை இட கூடாது அவன் எப்ப பாரு என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கான் அவன் மண்டே பாருங்க அங்க பாருங்க என்னைய போல அவனுக்கு அரமண்டே ஆகி கொண்டு இருக்கான்டா அவன் சாப்பிடுறத பாருங்க எப்படி சாப்பிடுறான் பாருங்க அதெல்லாம் பாஸ்டரோட பிராக்டிஸ்டா வேற ஒண்ணும் இல்லடா சரி பால் எப்படி ரீடியா பாருங்கப்பா வாங்குனியா அதுக்கு தான் எப்ப பாரு ஏமாத்தவே கூடாது சரியா எப்ப பாரு ஏமாத்திக்கிட்டே இருக்கு சரி நீ விளையாடி இப்ப நீ கிரிக்கெட் சரி ஓகே மக்களே எங்க வாங்க பொடியன் மாரே இப்போ நான் பாப்பறேன் நம்மள இவ்வளவு என்ன ஓவரா பேசுறேன் கண்டிப்பா பால் போடு ஏய் சுப்பா நீ போற எப்படி போட்டாலும் நான் அடிப்பேன்டா நான் யார் தெரியல ஸ்ரீலங்கால தெரியல சங்ககாரா நீயா நான் பாத்துக்கறோம் வா நில்லு பா விடுங்கப்பா நான் பாத்துக்கறேன் வா நான் பாத்துக்கறேன் இங்க வாடா சொல்லுது கேளு தாப்பன் சொல்ல கேட்கணும் நான் பால் மேல கொண்டு கேட்கணும்டா நம்மள இவ்வளவு கலகலப்பா இங்க இருக்கிறோம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆளுக்கார் முகத்துல சிரிப்பு இல்லடா இன்னைக்கு கிறிஸ்துமஸ்னு வரைஞ்சு சொல்லித்தான் நம்ம இங்க கிரிக்கெட் மேட்ச் வச்சிருக்கிறோம் என்ன பச்சை யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா சிரிப்பு வரல நம்மளே பார்த்து நம்மளே சிரிச்சுக்க வேண்டியது சரிப்பா நீங்களே நாங்க என்ன செய்யணும் எல்லாரும் சிரிக்கணும் யாராவது 2 பேர் இந்த கூட்டத்துல இருந்து இங்க வர முடியுமா உங்களுக்கு ஒரு போட்டி தாரம் வரலன்னா ராத்தங்க கிசாவும் 1 பேர் என்ன தேவராஜ் மாமராஜ் நல்ல பேர் வச்சிருக்கப்பா இந்த தேவராஜ் வா பிடி ஒண்ணு மாமராஜ் வா பிடி ஒண்ணு இத நீங்க எப்படி சாப்பிடணும் கைய மடக்காது சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படும் கைய மடக்காது சாப்பிடணும் கைய மடக்க கூடாது அப்படி மடக்காம சாப்பிடணும் அப்படி சாப்பிட முடியும் அப்ப எப்படி சாப்பிடுறான்னு பாப்போம் தினேஷ் இங்க கேக் நமக்கு தான் அப்படியே யாரா அவன் முரட்டடா அடிக்கிறியா ஸ்டேஜ் கொஞ்சம் வீக் என்ன இன்னைக்குள்ள சாப்பிட மாட்டாங்க போல தினேஷ் என்னையா 2 பேரும் நீச்சல் அடிக்கிறாங்க என்ன நீச்சல் அடிக்கிறானுங்க அப்படியே பரலுங்க அப்படியே என்னடா பண்றாங்க உங்களுக்கு கிடைக்காது இப்ப உங்களுக்கு கேக் கிடைக்காது நீ மடக்காத மடக்க கூடாது சாப்பிடுறானு சொன்னா எங்க மூஞ்சில வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறான் நாங்களே பரவாயில்ல சண்டை போடாம இவனுங்க இந்த காலத்துல சாப்பிட மாட்டானுங்க போல பாப்பா முடியாது தவிச்சு போனான் அந்த பொடிய மாதிரி தவிச்சு போனான் அவட அங்க இருந்து இங்க பாரு வேடிக்கை அங்க இருந்து பாரு எந்த மவன் மாறு 2 பேரும் எப்படி சாப்பிடுறானீங்க நோக்கணும் நாங்க ரொம்ப நல்ல போய்ங்க 2 பேரும் 2 பேரும் கடா மாதிரி நாங்க வளர்த்து வச்சிருக்கிறோம் ஒரு கடா இந்த கடா பலி கொடுக்கிற கடா இல்ல இது குட்டி கடா இது எருமை கடா அதே இப்போ அவன் 2 பேரும் முட்டி கொண்டிருந்தான் உருண்டு கொண்டிருந்தான் எந்த மக்கள் 2 பேரும் எப்படி சாப்பிடான்னு பாரு கை தட்டி அவர்களுக்கு உற்சாகம் பண்ணுங்க கை தட்டுங்க நாங்க எப்படி சாப்பிடுறோம் கை மடக்காம சாப்பிடாம குடும்பத்து பெருமையை காப்பாத்தணும்டா காப்பாத்தும்பா இங்க வாடா நீ என்ன அப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு ஆமா வாங்கிட்டு வருது எல்லாம் கை தட்டுங்க பாருங்க எவ்வளவு ஐக்கியம் எவ்வளவு ஒற்றுமை இந்த பிள்ளைகள் இந்த அறிவு யாருக்காவது வந்ததா உங்களுக்கு சொல்லி கொடுக்க அந்த 2 பேரும் பிள்ளை பையன்மாரு உருண்டு கொண்டு இருந்தாங்க கரம் தட்டுங்க நம்ம குடும்ப ஐக்கியம் இப்ப எப்படி இருக்கணும் மக்களே ஓகேப்பா God bless you ஆனா ஜாம கொஞ்சம் கம்மியா வச்சிருக்காங்கப்பா இதை தொடர்ந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பாடகர் நம்ம மத்தியில் இருக்கிறார் ஒரு அருமையான பாடகர் சினிமா துறையிலே பாடாத பாடகர் என்னை போல கொஞ்சம் உருவாக்கி கொண்டிருக்கிற பாடகர் தலையில அவர் இப்பொழுது மேடைக்கு வந்து எல்லாரும் கரம் தட்டி எல்லாம் இல்ல வந்து ஆகணும் இங்க எல்லாம் கரம் தட்டி உற்சாகப்படுத்துமா வேற யாரும் இல்ல நம்ம வினோத் சங்கர் கிறிஸ்துவ பாடகர் உற்சாகம் தினேஷ்
அண்ணனுக்கு ஒரு நான் கரங்கோஷங்களை எழுப்புவோமா? கைத்தட்டிங்க பாப்பா எல்லாரும். வாங்கண்ணே வினோத்தனே, சூப்பரா கைத்தட்டுறாங்கண்ணே. வாங்கண்ணே, உங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம்ண்ணே. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. சூப்பர்ண்ணா, கலக்கிட்டீங்கண்ணா. பிரார்த்தனை செய்கிறோம். 2 பேர் வந்திருக்காங்க, இந்த 3 பேர் எல்லாரும் இவங்களுக்காக உற்சாகமா கைதட்டுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களை எல்லாரும் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்றோம். முடிந்தால் உங்களுடைய அந்த விவரங்களை பின்னால் இருக்கவங்க யார்ட்டையாவது ஒருத்தட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி ஜாண்டி இதை வாங்கிட முடியுமா? இல்லை பெஸ்கி வாங்கிட முடியுமா? பின்னாடி ஃபுட் ஓகே. ஜாண்டியும் பெஸ்கியும் வேண்டாம். தேவா, தம்பி தினேஷ் ஜார்ஜ் வாங்கிருங்க. நடக்க முடியாதா? சரி போயிருங்க, அங்கே போயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுவவங்களுக்காக எல்லா கரங்களும் வைத்து அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய புதிதாய் வந்திருக்கிறவங்களை நாங்கள் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தலும் கிருபை அவர்களோடு இருக்கட்டும். அவருடைய எண்ணங்களில் நீர் உதவியா இருந்து அவர்களை நடத்திய ஆசீர்வதியும். அவருடைய ஆண்டவரே அப்பா விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. விசேஷமாக இந்த வந்த நாளில் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நீர் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே, ஊரில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில கடந்த வருடத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் உம்முடைய நாமத்தில் இயேசு என்கிற நாமத்திலே அவர்களுக்கு தடை மாற்றப்பட்டு ஆசீர்வாதமாக விளங்க உதவி செய்யும். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சோத்திரம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவதற்கு ஒத்துழைப்பா இருந்த ஒவ்வொரு டீம்ஸ் எல்லாரையும் திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்து நீ வழிநடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை சோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.